திமுக எம்பி ஆகிறார் விஜயகாந்த் மகன். ஸ்டாலின் அதிரடி அறிவிப்பு. பேரதிர்ச்சியில் எடப்பாடி பழனிசாமி. இனிமேல் தான் ஆட்டமே இருக்கு போலையே. திமுகவின் சார்பில் கமல் எம்பியாக உள்ள நிலையில் நேற்றைய தினம் அக்கட்சியின் அவசர கூட்டம் நடைபெற உள்ளதாக அறிவிப்பு வெளியாகியிருந்தது. அந்த கூட்டம் எதற்காக என்று தெரியவில்லை. இதனால் மக்கள் நீதி மய்ய உறுப்பினர்களிடம் எதிர்பார்ப்பும் ஆர்வமும் கூடியிருக்கிறதாம். கடந்த வருடம் நடந்த எம்பி தேர்தலின் போது திமுக கூட்டணியில் மக்கள் நீதி மய்யம் இணைந்தது. சில தொகுதிகளை கேட்டு பேச்சுவார்த்தையும் நடத்தப்பட்டதாக சொல்லப்பட்டு வந்த நிலையில் ஆனால் கமலுக்கோ அந்த வாய்ப்பு மறுக்கப்பட்டது. எனவே மக்களவை தேர்தலில் போட்டியிடவில்லை. எனினும் கூட்டணி பேச்சுவார்த்தையின் போது அவருக்கு மாநிலங்களவை எம்பி பதவி வழங்குவது என உடன்பாடு கையெழுத்தானது. எனவே தேர்தலில் போட்டியிடாமல் தமிழகம் முழுவதும் கமல் பிரச்சாரம் மட்டும் செய்தார். மேலும் இந்த நிலையிலோ வைகோ, அன்புமணி, பி. வில்சன், எம். சண்முகம், என். சந்திரசேகரன், எம். முகமது அப்துல்லா ஆகிய 6 பேரின் பதவிக்காலம் வரும் ஜூலை 27ஆம் தேதியுடன் முடிவடைகிறது. புதிதாக 6 பேரை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. ஜூன் 19ஆம் தேதி தேர்தல் நடைபெறும் என்று, இதற்கான வேட்புமனு தாக்கல் ஜூன் 2ஆம் தேதி ஆரம்பமாகும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதிமுக தரப்பிலிருந்து அன்புமணி, என். சந்திரசேகரன் ஆகியோரும் திமுக சார்பில் மற்ற 4 பேரும் எம்பியாக தேர்வாகினர். பொதுவாக ஒரு மாநிலங்களவை உறுப்பினரை தேர்ந்தெடுக்க 34 சட்டப்பேரவை உறுப்பினர்களின் ஆதரவு வேண்டும். அதன் அடிப்படையில் தான் திமுகவுக்கு 4 உறுப்பினர்களும் அதிமுகவிற்கு 2 உறுப்பினர்களும் தேர்வு செய்யப்படும் நிலையில் பாமகவில் அன்புமணிக்கு இந்த முறை வாய்ப்பு குறைவு என்பதால் 2 இடங்களையும் அதிமுகவே நிரப்ப உள்ளது. அதிமுக கூட்டணியில் உள்ள தேமுதிக ஏற்கனவே மாநிலங்களவை எம்பி பதவியை அதிமுக தங்களுக்கு கொடுக்க இருப்பதாக பிரேமலதா விஜயகாந்த் கூறியிருந்தார். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அது குறித்து இதுவரை எந்த பதிலும் சொல்லவில்லையாம். ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி தேமுதிகவை தேர்ந்தெடுத்தால் விஜயபிரபாகரன் எம்பியாக வாய்ப்பிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் ஏற்கனவே செய்து கொண்ட உடன்பாட்டின் அடிப்படையில் கமலுக்கு திமுக ஆதரவில் மாநிலங்களவை எம்பி பதவி வழங்கப்பட்டுள்ளது. அதாவது எம். சண்முகத்துக்கு பதில் கமல் தேர்வு செய்யப்பட வாய்ப்புள்ளதாக திமுக வட்டாரங்களில் கூறப்பட்ட நிலையில் தற்போது கமலஹாசன் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். இந்த சூழ்நிலையில்தான் தேர்தலுக்கு முன்பாக இன்னும் தேமுதிக கட்சியின் கூட்டணி உறுதியாகவில்லை என்பது தற்போது அதிமுகவுடன் ஏற்கனவே ஏற்பட்ட கூட்டணி பேச்சுவார்த்தைகள் ஏமாற்றமாக இருந்ததால் இந்த முறையோ தேமுதிக கட்சி திமுகவுடன் கூட்டணி சேருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. குறிப்பாக திமுகவில் தேமுதிக கட்சி இணைந்தால் விஜயகாந்தின் மகனான விஜயபிரபாகரனுக்குத்தான் எம்பி பதவி கொடுப்பதற்கான உத்தரவாதத்தை ஸ்டாலின் கொடுப்பார் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறதாம். இந்த நிலையில் இந்த தகவலானது அதிவேகமாக அதிமுக வட்டாரங்களில் பரவி வருகிறதாம். தற்போது இந்த தகவலானது மேற்கண்ட தேமுதிக கட்சி தொண்டர்களை கொண்டாட வைத்து வருகிறது என்று சொல்லலாம்.